ஒரு நடிகரின் கட்சி. எங்கு பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி, திமுக பற்றி, தலைவர்களை பற்றி பேசிக்கொண்டு தப்பாகவும் தவறாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றார். மரியாதைக்குரிய நடிகர், ஒரு நடிகர். நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். அரசியலிலே வந்தவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்தார் நடிகராக இருந்து. மக்களுக்கு நல்லது செய்தார், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார். தான் நடிகராக இருக்கும் பொழுது நடிப்பின் மூலமாக வருகின்ற வருமானத்தின் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்தார். அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார், இந்த நாட்டுடைய முதலமைச்சரானார் என்பதை வரலாறு. எம்ஜிஆர் மக்களுக்கு நல்லது செய்தார் என்பதை யாரும் மறக்கவோ முடியாது. அதே போன்று நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்தவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள். அவர் நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்தார், மக்களுக்கு நல்லது செய்தார், அரசியல் இயக்கம் ஆரம்பித்தார், இந்த தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவரானார். அவர் இறந்த பொழுது லட்சம் மக்கள் அவர் இறப்புக்கு கூடினார்கள். நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்தவர். இப்படி நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்தவர்களெல்லாம் தாங்கள் நடிப்பின் மூலமாக வருகின்ற வருவாய் மூலமாக மக்களுக்கு நன்மை செய்தான் கட்சி ஆரம்பித்தார்கள் தவிர நன்மை செய்யாமல் கட்சி ஆரம்பிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய நடிகர் அல்டிமேட் அஜித் குமார் அவர்கள் ஒரு கையில உதவி பண்றது மற்ற கை தெரியும் என்ற அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார் தான் நடிப்பின் மூலமாக வருகின்ற வருவாய் மூலமாக. அதே மூலமாக மரியாதைக்குரிய நடிகர் சூர்யா அவர்கள் அகரம் என்ற பவுண்டேஷன் மூலமாக 33,000 பேர்த்தை நாட்டின் மாணவர்களுக்கு கல்வி செலவை கொடுத்து படிக்க வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மரியாதைக்குரிய நடிகர் சிவகுமாரின் மகன் சூர்யா. நடிகர் லாரன்ஸ் அவர்கள் எத்தனை ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். சிறிய நடிகர் எத்தனை ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நடிப்பின் மூலமாக பல்லாயிரம் கோடி சம்பாதித்த நடிகர் விஜய் அவர்களே, நீங்கள் நடிகராக இருந்த பொழுது இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்தீர்கள், ஏழை எளிய மக்களுக்கு நீங்க என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியை தான் அந்த கூட்டத்திலே நான் வைக்கின்றேன். நான் நடிப்பின் மூலமாக வந்த வருவாயை வைத்து யாருக்கும் எதுவும் செய்யவில்லை. ஆனால் நான் நாட்டினுடைய முதலமைச்சராக வந்து நான் நல்லது செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எதற்காக? இன்னும் சொல்வார்கள் அவர் கட்சியை சேர்ந்தவர்கள், அவர் 200 கோடியை விட்டுட்டு வந்தாரு, 300 கோடியை அவர் நடிப்பிலிருந்து விட்டு வந்தார். எதற்காக விட்டு வந்தார்? முதலமைச்சர் பதவி ஆசை, பதவி வெறி, அதுக்காக விட்டுட்டு வந்திருக்க. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ முதலில் நல்லது செஞ்சிருக்கணும். எம்ஜிஆரை போல், விஜயகாந்தை போல், சூர்யாவை போல், அஜித் குமாரை போல் நல்லது செய்திருக்க வேண்டும். நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற குழப்பத்தோடு பதவி வெறியோடு ஒரு கட்சியை ஆரம்பித்துக் கொண்டு திமுகவை வசைபாடி கொண்டிருக்கின்ற விஜய் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டியது, ஏழை எளியவர்களுக்கு நல்ல நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயற்கையிலே அந்த மனம் இருக்க வேண்டும். மனம் இருப்பவர்கள் தான் நன்மை செய்ய முடியும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால அவர் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி நடிகர் சீமான் அவர்கள் என்னுடைய இயக்கத்தை நான் வளர்ந்து கொண்டிருக்கேன், ஏதோ போடுற ஓட்ட போடுன்றார். இப்படி பல்முனை போட்டியாக இங்கே தமிழ்நாட்டுடைய இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வாக்குகளை அத்தனையும் கை சின்னத்துக்கு தாரீர் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.